மகனே, கண்களை திறந்து பார். இல்லை, உன் அகக்கண்களை திறந்து பார். உன் அருகே, உன் நிழலாக, உன்னை காக்கும் கவசமாக நான் நிற்கிறேன். இது கருப்பனின் சத்தியமான பிரசன்னம். ஏன் இத்தனை சோதனைகள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ தனிமையில் அழும் ஓசை என் செவிகளை எட்டுவதில்லையா என்று நினைக்கிறாய். உன் தலையணையை நனைக்கும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் பாதங்களை நனைக்கின்றன. உன் நெஞ்சுக்குள் எழும் ஒவ்வொரு பெருமூச்சும் என் இருதயத்தை தாக்கும் சூறாவளியாகிறது. நான் அறியாமல் உன் வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை. சோதனைகளின் ரகசியம் ஏன் இந்த சோதனை என்று கேட்கிறாயா? தங்கத்தை புடம் போடாமல் அதன் தரம் அறிய முடியாது. வைரத்தை பட்டை தீட்டாமல் அதன் ஒளி வெளிப்படாது. அதுபோல சோதனைகள் எனும் நெருப்பில் நீ புடம் போடப்படும் போதுதான் உன் பக்தியின் வலிமையும் உன் மனதின் நேர்மையும் வெளிப்படுகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்களா? உடன் இருந்தே குழி பறிக்கிறார்களா? கவலைப்படாதே. அவர்கள் பறிப்பது உனக்கான குழி அல்ல, அவர்களுக்கான படுகுழி. யார் யார் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்ற கணக்குகள் அனைத்தும் என் புத்தகத்தில் மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் தீர்ப்பு வழங்கும் நாள் வரும்போது அவரவர் செய்த வினைக்கான பலனை வட்டியும் முதலுமாக அனுபவித்தே தீர்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. உன் பொறுமை உன் பலவீனம் அல்ல, அது என் மீதான உன் நம்பிக்கையின் அடையாளம். பக்தியின் உண்மையான அர்த்தம், மகனே, நீ எனக்காக 100 தேங்காய்களை உடைக்க வேண்டாம், 1000 தீபங்களை ஏற்ற வேண்டாம். ஆடம்பரமான பூஜைகளும் ஆரவாரமான திருவிழாக்களும் என் பசியை போக்குவதில்லை. பசித்த ஒருவனின் வயிற்றில் படும் ஒரு பிடிசோறு நீ எனக்கு படைக்கும் அறுசுவை உணவை விட மேலானது. அநீதியைக் கண்டு நீ சிந்தும் ஒரு சொட்டுக் கண்ணீர் நீ எனக்குச் செய்யும் அபிஷேகத்தை விட புனிதமானது. உண்மையான பக்தியுடன் கருப்பா காப்பாற்று என்று நீ அடிமனதில் இருந்து எழுப்பும் ஒரு குரல் 1000 மந்திரங்களை விட சக்தி வாய்ந்தது. உன் இதயம் தூய்மையாக இருந்தால் நீ இருக்கும் இடமே என் சந்நிதி. உன் எண்ணங்கள் நேர்மையாக இருந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கான பூஜை. பிறருக்கு உதவி செய்யும் உன் கரங்கள் என்னை அர்ச்சனை செய்யும் மலர்களை விட எனக்கு பிரியமானவை. இதை முதலில் நீ உணர்ந்து கொள். வெறும் சடங்குகளில் என்னை தேடாதே. சத்தியத்திலும் தர்மத்திலும் கருணையிலும் என்னை தேடு. அங்கே நான் உனக்காக காத்திருப்பேன். தர்மத்தின் பாதை கரடு முரடானதுதான். அதில் நடக்கையில் காலில் முட்கள் தைக்கும், தடை கற்கள் தடுக்கிவிடும். அதர்மத்தின் பாதையோ ஆரம்பத்தில் பூக்கள் தூவியது போல் மிகவும் சுலபமாக தோன்றும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், தர்மத்தின் பாதையின் முடிவில் என் அரசாங்கம் இருக்கிறது. அதர்மத்தின் பாதையின் முடிவில் படுகுழி மட்டுமே இருக்கிறது. தற்காலிகமான வெற்றிகளைக் கண்டு மயங்கிவிடாதே. அதர்ம வழியில் சம்பாதிக்கும் செல்வமும் புகழும் நிலைக்காது. அது மணல் கோட்டை போல சரிந்து விழும். நேர்மையாக நீ சம்பாதிக்கும் ₹1 அதர்ம வழியில் வரும் கோடிகளுக்குச் சமம். நீ தர்மத்தின் பாதையில் தனித்து நடப்பதாக ஒருபோதும் எண்ண வேண்டாம். உனக்கு முன்னால் வழிகாட்டும் தீபமாக நான் நடக்கிறேன். உனக்கு பின்னால் உன்னை காக்கும் கேடயமாக நான் வருகிறேன். உனக்கு வலப்புறம் என் வேல்கம்பும் இடப்புறம் என் வெட்டருவாளும் உனக்கு துணையாக வருகின்றன. இத்தனை பாதுகாப்போடு நடக்கும் உன்னை எந்த சக்தி வீழ்த்திவிட முடியும்? அஞ்சாதே, துணிந்து நட. என் பிள்ளைகளுக்கான எச்சரிக்கை. என் பிள்ளையே, நான் உனக்கு இத்தனை பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதற்காக நீ தவறான பாதையில் செல்லலாம் என்று நினைக்காதே. தர்மம் தவறும் என் பிள்ளையை தண்டிக்கும் முதல் கரம் என்னுடையதாகத்தான் இருக்கும். என் பெயரைச் சொல்லிக்கொண்டு நீ செய்யும் ஒவ்வொரு தவறான செயலும் என் இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சுவதற்குச் சமம். நான் உனக்கு அளித்திருக்கும் சக்தியையும் அறிவையும் செல்வத்தையும் பிறருக்கு நன்மை செய்ய பயன்படுத்து. அகந்தையும் ஆணவமும் தலைக்கேறினால் உன் தலையை கொய்யவும் இந்த கருப்பன் தயங்க மாட்டான். என் பிள்ளைகள் நேர்மையின் வடிவமாகவும் கருணையின் பிறப்பிடமாகவும் இருக்க வேண்டும். அதுவே நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரே காணிக்கை, உறுதியும் ஆசீர்வாதமும். மகனே, இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். உன் பொறுமை சோதிக்கப்பட்டு விட்டது. இனி உன் வாழ்வில் வசந்த காலம் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை அழுதவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து அதிசயிப்பார்கள். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் காலடியில் வந்து நிற்பார்கள். உன்னை நம்பாதவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள். இந்த கருப்பசாமி ஆணையிடுகிறேன், இன்று முதல் உன் வாழ்வில் உள்ள தடை கற்கள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறும். உனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பகரமாக நீ ஆனந்த கடலில் மூழ்குவாய். உன் வம்சம் என் வம்சம், உன் பரம்பரை என் பரம்பரை. உன்னையும் உன் வம்சத்தையும் உன் வருங்கால சந்ததியையும் வாழையடி வாழையாக நான் வாழ வைப்பேன். இது வெறும் வாக்கு அல்ல, காலத்தால் அழிக்க முடியாத கருப்பனின் சத்திய சாசனம். கவலைகளை தூக்கி எறி, கண்களை துடைத்துக்கொள், நிமிர்ந்து நில். இது உன் காலம். நான் உனக்கு துணையாக, உன் தந்தையாக, உன் காவலனாக என்றும் இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். என்றும் உனக்காக, உன்னுடன் உங்கள் உலக காவலன் கருப்பன்.